ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன காட்டலாம், என்ன காட்டினாலுமே மீஷோல இருந்து மட்டும் காட்டிடக்கூடாது. நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். இதுக்கு மேல நான் மீஷோல இருந்து ஏதாவது வீடியோ கண்டினியூஸா போட்டேன்னா நீங்க எதால அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் மீஷோ கண்டென்ட்டை இந்த வீடியோக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் எதுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போயிட்டு அப்புறமா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் எதுல இருந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல இருந்து ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்க்கான குர்த்தி செட்ஸ் நான் சிலது வாங்கி வச்சிருக்கேன். என் விஷ் லிஸ்ட்ல நான் போட்டு வச்சிருப்பேன் இல்லையா, இது நல்லா இருக்கே, அஃபோர்டபுளா இருக்கே, ரிவ்யூஸ் நல்லா இருக்கே அப்படி நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த விஷ் லிஸ்ட்ல இருந்து ஒரு 5 குர்த்தி செட் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரியும் இது லாஸ்ட் மினிட்ல நான் வந்துட்டு அப்லோட் பண்ற வீடியோவா இருக்கும். அதனால நான் வந்துட்டு பிரைம் யூஸ் பண்ற எல்லாருமே இந்த சுடிதாரை நீங்க இன்னைக்கு வாங்குனீங்கன்னா நாளைக்கு அது டெலிவர் ஆகிடும். ஒன்லி ஃபார் த பிரைம் யூசர்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு இன்னும் ட்ரெஸ் எடுக்கல, ரொம்ப வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். நான் காட்டுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ முதலாவது நான் உங்களுக்கு காட்ட போற ட்ரெஸ் இந்த ஒரு பிளாக் கலர் குர்த்தி தான். பிளாக்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? பிளாக் எல்லாருக்குமே ரொம்பவே ஆப்டா இருக்கிற ஒரு கலர். யாரு போட்டாலுமே அழகா தான் இருப்பாங்க பிளாக் போட்டாங்கன்னா. ஸோ யா, இந்த பிளாக் கலர் இந்த குர்த்தி ஒரு காஸ்ட் அரௌண்ட் ஒரு 900 ஆர் சம்திங் இருக்கும் ப்ராபப்ளி. ஆனா நான் வாங்கும் போது 800 850 தான் இருந்துச்சு. பட் இப்போ நான் பார்க்கும்போது காஸ்ட் ஆகியிருக்கு. பட் ஐ எம் நாட் பிரிட்டி ஷியோர் ஆஃப் இட். இதுல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நெக் டிசைன், செம்ம கிளாஸியான ஒரு நெக் டிசைன் இருக்கு. அண்ட் கையுமே வந்துட்டு 3/4 ஹேண்ட் தான் இருக்கும், ஃபுல் ஹேண்ட் கிடையாது. அண்ட் கை கிட்டயுமே இந்த மாதிரி லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷால் தான். ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் ஷால். See, look at this. செம்ம ப்ராடா, சாரி, செம்ம ப்ராடா இருக்கு. நல்ல பிரெத் நல்லா இருக்கு, லென்த் நல்லா இருக்கு. இந்த லேஸ்மே கம்ப்ளீட் கார்னர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதையுமே அவங்க சும்மா விடல, இங்கேயுமே ஒரு குட்டி லேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஃபெஸ்டிவ் வேறோ, நான் பிளாக்லாம் ஃபெஸ்டிவ்க்கு போறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் கலர் அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட பேண்ட்டுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பெலாசோன்னு சொல்ல முடியாது, இதோட பேண்ட்டுமே வந்துட்டு ஒரு நார்மல் குர்த்திக்கு நம்ம போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ பெலாசோ, பட் இட்ஸ் நாட் அ லெகின் கைண்ட் ஆஃப் திங். பட் இது ஒரு மாதிரியான ஒரு பேண்ட், இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ யா, அந்த பேண்ட்டுக்கு கடைசியிலையுமே இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியா இருந்துச்சு. அண்ட் ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. நேர்ல பார்த்தா அதை விட சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி இது நீங்க வந்துட்டு ஆக்சுவலி ரிசப்ஷன், இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் போறீங்க, வேறாச்சும் ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை வேர் பண்ணிட்டு போகலாம். ஒன்லி உங்களுக்கு வந்து பிளாக் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போறது இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சுடிதார் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். பிளாக் வேறயா, எனக்கு வந்துட்டு வேற எதுலையுமே போக மனசு வரல, இதுலயே நான் வந்து ஸ்டக் ஆயிட்டேன். ஸோ யா, உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இதுதான். எனக்கு நான் வாங்கின சைஸ் வந்துட்டு XS. எனக்கு இது வந்துட்டு பக்கா ஃபிட்டிங்ல இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு பிட் லூஸா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் இல்ல. பட் எனக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப ஃபிட்டிங்கா போடுற மாதிரி இருக்கே, குர்த்தி தானே, ஒரு இன்ச் லூஸா தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சைஸ் சார்ட்ல பார்க்கும்போது எக்ஸஸ்ல கொடுத்துருக்க சைசஸ்லாம் என்னோட பாடி சைஸ்க்கு கரெக்டா இருந்துச்சு. அதே மாதிரி போடும்போதும் கரெக்டா தான் இருக்கு. பட் நான் வந்துட்டு எஸ் வாங்கியிருந்தேன்னா எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கோ வித் தட் ப்ராப்பர் சைஸ் சார்ட். அது வந்து கரெக்டா தான் இருந்துச்சு, நீங்க அதுபடியே போகலாம். ஸோ இது பத்தின டீடைல்ஸ், இது போடும்போது எப்படி இருக்கு அப்படின்றத நான் போட்டு பார்த்தே ஒரு ரீலா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸா நான் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல ரீலா போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலையோ தயவு செஞ்சு செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபெஸ்டிவ் சீசன் சொல்லிட்டு ரெட் கலர்ல வாங்கலன்னா எப்படிங்க? கோச்சிக்க மாட்டீங்களா? நானே என் மேல கோச்சிப்பேன். ரெட் கலர்ல கண்டிப்பா ஒரு குர்த்தி என்கிட்ட இருந்தே ஆகணும்னு சொல்லி நான் தேடி ரெட் கலர் பிடிச்ச ட்ரெஸ் தான் இது. இது ரொம்பவே பிரிட்டியான ஒரு க்ளோஸ் கட்ல வரும்ல, சைட் கட் இருக்காது, ஒரு க்ளோஸ் கட்ல இருக்க ஒரு குர்த்தி செட், பக்கா குர்த்தி செட். இது அனார்கலின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அந்த அளவுக்கு ஃபிளார் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஃபிளார்னா இந்த ஃபிளார் இல்ல, இந்த ஃபிளார் FLARE,
அந்த ஃபிளாட் சொல்றேன். அந்த அளவுக்கு இல்ல. பட் ஸ்டில் இது ஒரு ப்ராப்பர் குர்த்தி. ஒரு மாதிரி மாடஸ்டா, ஒரு மாதிரி எப்படி சொல்ற, ரொம்ப டீசென்ட் லுக்ல சட்டிலா ஆனா நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ட்ரெஸ் தான் இது. அண்ட் இது வந்துட்டு ஃபுல் ஹேண்ட். இது கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் உங்க wrist வரைக்குமே இது வருது. அண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்பவே லூஸா இருக்கு. என்ன சைஸ் வாங்கி தொலைச்சேன்? எம்ல வாங்கியிருக்கேன். எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி குர்த்திஸ் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி குர்த்திஸ் நான் வந்து ரெடிமேட்ல எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டாப் கரெக்டா இருக்கும். பட் இந்த ஹிப் ஏரியா பேண்ட்ல எனக்கு கரெக்டா இருக்காது. ஸோ எப்பவுமே நான் ஒரு சைஸ் லூசரா போவேன். லூஸ் சைஸ் வாங்குவேன். ஏன்னா பேண்ட்டுக்காகவே வாங்குவேன். பட் இது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. பேண்ட்டுமே நல்லா லூஸா இருக்கு. இதுவுமே ரொம்ப லூஸா இருக்கு எனக்கு. ஸோ நான் வந்துட்டு எஸ் வாங்கியிருந்தேன்னா ப்ராபப்ளி எனக்கு கரெக்டா இருந்திருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. அண்ட் ஆஸ் யூஷுவல் வி நெக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயுமே ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. அண்ட் யா, பேண்ட்ல அந்த அளவுக்கு ஒர்க் எதுவும் இல்ல. அதே மாதிரி குர்த்திக்கு போடுற ஒரு பேண்ட் தான் இது. இட்ஸ் நாட் அ லெகின் டைப், இட்ஸ் நாட் அ பலாசோ டைப். பட் இது ஒரு மாதிரி ஒரு பேண்ட். ஒரு மாதிரி பேண்ட்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாமா? அந்த மாதிரியான ஒரு பேண்ட். இது பிளெயினா தான் இருக்கு. அண்ட் ஷால், ஷால் வந்துட்டு நல்ல பிரெத்துங்க. சி லுக் அட் இட். நல்ல பிரெத்ல செமையா இருந்துச்சு. செம்ம கிளாத். நல்ல பிரீதபிளான கிளாத். அந்த பிளாக் கலர் சுடி காட்டினேன் இல்லையா, அது கூட அந்த அளவுக்கு பிரீதபிளா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல வென் கம்பேரிங் டு திஸ். அப்படின்னா ரொம்ப வந்துட்டு லைட் வெயிட்டடான ஒரு ஃபேப்ரிக், ரொம்ப சட்டிலா டீசெண்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போற நெக்ஸ்ட் குர்த்தி வந்துட்டு இதுதான். இந்த கலருக்காகவே நான் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ இந்த கலர் காம்பினேஷனுக்காக நான் வாங்கினேன். காலர் நெக் சூப்பரா இருக்கும். குர்த்தி செட்டுக்கு ஒரு காலர் நெக் மாதிரி போட்டா சூப்பரா இருக்கும். அண்ட் ஹேண்டுமே வந்துட்டு 3/4 ஹேண்ட் தான், ஃபுல் ஹேண்ட் கிடையாது. அண்ட் இந்த நெக் பேட்டர்ன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் வாவ். ரியலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சி. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரேரான ஒரு காம்பினேஷன். ஒரு ரஸ்ட் கலர் கூட பிங்க் கலரா, அடடா நல்லா இருக்கே அப்படி சொல்லி எடுத்துட்டேன் நானு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெலாசோ டைப்ல வரும். இட்ஸ் நாட் அந்த குர்த்தி ஒரு மாதிரி பேண்ட், அது கிடையாது. இது வந்துட்டு ஒரு பெலாசோ டைப்ல வரும். செம்ம பிரீதபிள், நல்ல காத்து போகும். ரொம்ப வந்துட்டு கச்ச 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 கச்சன்னு அப்படியெல்லாம் இருக்காது. ரொம்ப பிரீதபிளா சூப்பரா சட்டிலா இருக்கும். அண்ட் இதுல என்னன்னா, எந்த ரஸ்ட் கலர்ல ஒரு நம்ம ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஷால் மட்டும் இந்த கலரை விட கொஞ்சம் டார்க்கரா வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் இதுவுமே வந்துட்டு செம்ம கிளாத், நல்லா சாஃப்டான ஒரு கிளாத். இது ரொம்ப ஹெவி ஒர்க் அப்படி இல்லை, ஒரு பிளெயின் குர்த்தி. அந்த நெக் டிசைன் அதை நல்லாவே எலிவேட் பண்ணி காட்டுது. ஆனா எனக்கு இந்த இடம் ரொம்ப நாளா இருக்கு. ஏன் இந்த மாதிரி இந்த ரஸ்ட் கலர் மட்டும், எஸ்பெஷலி இந்த ரஸ்ட் கலர் எடுக்கிறோம்னா ஷால் மட்டும் கொஞ்சம் இதை விட டார்க்கரா வருது. இதுக்கு முன்னாடி ஒரு சுடி வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அந்த சைஸ் காரணத்தினாலையும் ஃபிட்டிங் சரியா இல்லைன்றதுனால நான் ரிட்டர்ன் போட்டேன். அதுலயுமே ஷால் இப்படிதான் இருந்தது. அதுவுமே இதே கலர் தான். ஆனா ஏன்னு எனக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யா, இந்த சுடிதாருமே ஒரு ஒரு மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போறீங்க, இல்லாட்டி ஒரு குட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறீங்க, ரிசப்ஷனுக்கு போறீங்க, நல்லா சட்டிலா, ரொம்ப ஹெவியாலாம் நான் போடக்கூடாது. சட்டிலா போட்டுட்டு அந்த கலரே நல்லா எடுத்து கொடுக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும்னா கண்டிப்பா அதை நீங்க போட்டுட்டு போகலாம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். இதோட பிக்சர் நான் இங்கன்னா ஆட் பண்றேன் பாருங்க. ரொம்ப கியூட்டா அழகா நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீசெண்டா மாடஸ்டான ஒரு கேர்ளா இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காட்டும். இதோட சைஸ் சொல்ல மறந்துட்டேன்ல, எனக்கு நான் வாங்கிக்கிட்ட சைஸ் வந்துட்டு எம். எம் இது கொஞ்சம் பிட் லூஸா தான் இருக்கு. பட் தட்ஸ் ஃபைன். இது வந்துட்டு க்ளோஸ் கட்ல இருக்கிறதுனாலையும் இந்த அது பேர் என்னது, காலர் நெக் வச்சு இந்த பா டிசைன் அந்த மாதிரி வர்றதுனால எனக்கு ரொம்ப லூஸா இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகல. கியூட்டான ஒரு ட்ரெஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. ஸோ யா, இதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன் மூணாவது ட்ரெஸ். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ட்ரெஸ்ஸோட கலர். ஓ மை காட், எனக்கு வந்துட்டு இந்த கலர்னா அவ்வளோ பிடிக்கும். நல்லா பிரைட் கலர்ல எனக்கு ரெட்டுக்கு அப்புறம் எதிரி பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த வாடாமல்லி கலர். வாடாமல்லியா ஒய்லட்டா தெரில, ஏதோ ஒரு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. செம்ம கலருங்க இது. அண்ட் இதுல இந்த குர்த்திஸ், இந்த கலர்ல வர குர்த்திஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் இதுக்கான ஒரு கிரேஸ் வந்துட்டு எனக்கு எப்பவுமே போனதே கிடையாது. இட் லுக்ஸ் சோ 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 குட் ஆன் மீ. அண்ட் இது யார் போட்டாலுமே நல்லா இருக்கும். நல்லா ஃபேரா இருக்கவங்க போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் டஸ்கியா இருக்கவங்க போட்டாலும் நல்லா இது போட்டாங்கன்னா துண்டா தெரிவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இது ப்ராப்பரான ஒரு எத்தனிக் வேர். கோயிலுக்கு போறீங்க, சேம் வைஸ் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போறீங்க,
அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் இதுவுமே வந்துட்டு 3/4 ஹேண்ட் தான். அண்ட் நெக் பேட்டர்ன் இந்த இந்த பா மாதிரி வருதுல, இந்த மாதிரி பேட்டர்ன்ல எந்த சுடி போட்டாலுமே உங்களோட அப்பர் பாடி நல்லா ஒரு மாதிரி ஒரு நல்ல ஷேப்டா ஒரு மாதிரி நல்லா காட்டும். அந்த ட்ரெஸ்ஸோட இதுவே வந்துட்டு நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணும். உங்க பாடி ஷேப்பும் சரி, அது நல்லா நல்லா எப்படி சொல்றது, தமிழ்ல தான் வந்து சொல்லணும், இப்ப வாயால தான் நான் என்ன சொல்லணும். உங்கள்ட்ட சொல்றது, ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க பார்க்க. ஒரு மாதிரி பாடி ஷேப்ல பர்ஃபெக்டா இருந்து இந்த சுடிதார் நமக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கும். நமக்காகவே என்ன வளர்றேன் நானு. இதோட பேண்ட்டுமே வந்துட்டு ஒரு பிளெயினான ஒரு பேண்ட். இதுல இருந்து அவ்வளவு ஒர்க்லாம் இல்ல. இதுவுமே அந்த ஒரு மாதிரியான பேண்ட் தான். அண்ட் ஷால் ஷால் எஸ்பெஷலி ரொம்ப மொடன்னு இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ஷால். இது பிரெட் அந்த அளவுக்கு இல்ல, பட் இந்த குர்த்திக்கு இது போதும், நல்லாதான் இருக்கு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அது இந்த ஷால்னால தான் நான் சொன்னேன் இது ஒரு ப்ராப்பர் எத்தனை கோயிலுக்கு போட்டுட்டு போறேன் அந்த மாதிரியான ஒரு வேர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேரேஜஸ் கூட நீங்க போடலாம் தாராளமா. இந்த கலரே போதும் அது ரொம்ப கிராண்டா ஆக்கி காட்டுறதுக்கு. அண்ட் எனக்கு நான் வாங்கின சைஸ் வந்து எஸ். எஸ் வந்துட்டு ஆஸ் பர் த சைஸ் சார்ட் அதை வச்சு தான் வாங்கினேன். பட் எனக்கு என்னன்னா ரொம்ப டைட்டா இருந்துச்சு. பேண்ட் வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏறல. அண்ட் டாப்மே வந்துட்டு ரொம்ப பிடிச்சி இருக்குன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இல்லை, பட் எனக்கு அவ்வளோ டைட்டா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ல எம் வாங்கியிருந்தேன்னா ப்ராபப்ளி எனக்கு அது கரெக்டா இருந்திருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் யாராச்சும் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என் சைஸ்ல இருக்கவங்க, என்ன மாதிரி உடல் தோற்றத்துல இருக்கிறவங்க, கோ ஃபார் எம். எஸ் வேண்டாம். எஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கு, ஸோ வேண்டாம். அண்ட் இதுவுமே ரொம்ப ப்ரிட்டியா இருந்துச்சு போடும்போது. இது ஒரு காஸ்ட் அரௌண்ட் 800 தான் நினைக்கிறேன். பட் 800க்கு பேண்ட்டு, ஷாலு, டாப்பு சமங்க. நிஜமாலே வருத்துதான். நம்ம எங்க கடையில போய் தைக்க கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம டாப்புக்கு தனி ரேட்டு, லைனிங் வச்சா ஒரு தனி ரேட்டு, பேண்ட்டுக்கு ஒரு தனி ரேட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் நீங்க வந்து இந்த மாதிரி குர்த்தியா வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப டீசெண்டா இருக்கும் போட்டா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ யா, உங்களுக்கு நான் காட்டுறேன் 4வது ட்ரெஸ்ஸா இது. 4வது ட்ரெஸ். எப்பவுமே நம்ம ட்ரெஸ் ஒரு இதுல எடுக்கிறோம், நல்லா பிரைட்டா இருக்கணும், பார்க்க சூப்பரா இருக்கணும், ஃபெஸ்டிவ் வேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம இந்த பிங்க் ரெட் ஆப்ஷன்ல இருந்து எடுக்கவே மாட்டோம். அது மேண்டேட்டரி ஆப்ஷன் ஆயிடும். நாளை அப்படிதான். எனக்கு வந்து பிங்க்ல எது போட்டாலுமே எனக்கு செட் ஆகும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். அண்ட் இட் சூட்ஸ் மீ ஆல்சோ. அது சூட் ஆகும், அதனால எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு. ரெட் கலர் பிளாக்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பக்கி மாதிரி ஆயிடும். அதை பார்த்தோன்னா பிளாக் கிரேஸ் எனக்கு ரொம்ப. அதே மாதிரி பிங்க் ரெட் இல்லைனா எப்படி, அதனால பிங்க்ல ஒன்று வாங்கிட்டேன். இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரெஸ், ரொம்ப சிம்பிள். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப இதுவா இருக்கிறதே வந்துட்டு எதுவா இருக்கிறது ஹைலைட் பண்ணி காட்டுறதே வந்துட்டு நெக் பேட்டர்ன் தான். உங்களோட அப்பர் பாடி நல்லா ஷேப் பண்ணி காட்டும். அண்ட் இதுக்குமே வந்து 3/4 ஹேண்ட் தான். கார்னர்ஸ்ல இந்த மாதிரி குட்டி லேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எண்ட்லயுமே குட்டி குட்டி லேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு டைப்பான ஒரு ட்ரெஸ். இது ஒரு அனார்கலி மாதிரி. அண்ட் எனக்கு இதுல ஒரு டிராபேக்னு சொல்ல முடியாது, பட் வேற எது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கிளாத்துங்க. ரயான் கிளாத், உங்களுக்கு தெரியும் ரயான் கிளாத் எப்படி இருக்கும்ட்டு. போடும்போது நல்ல லுக் இருக்கு. அயர்ன் பண்ணிலாம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அயர்ன் பண்ணீங்கன்னா. பட் ஸ்டில் அந்த வந்துட்டு கொஞ்சம் நீங்க இப்படி பண்ணாலே கசங்கிடுது. நான் இப்ப எடுத்து இப்படிதான் வச்சேன், எப்படி கசங்கி இருக்கு பாருங்க. நான் போட கூட இல்ல இல்ல போட்ட போய் சொல்லக்கூடாது, போட்டுதான் போட்டோ எல்லாம் எடுத்தேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ யா, அந்த ஒரு கிளாத் மட்டும் தான் கொஞ்சம் என்ன, எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு ஸ்டக் ஆகுது, இவ்வளவு ரோல் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. தூக்க கலக்கத்துல இருக்கேன் நான். மணி என்ன இப்போ நைட்டு 11க்கு எடுத்துட்டு இருக்கேன். மேபி தூக்க கலக்கத்துல இருக்கேன்னு தெரியல. ஓகே ஃபைன். இந்த கிளாத் மட்டும் தாங்க இதுல ஒரு மாதிரி நான் டிராபேக்கா பாக்குறேன். அண்ட் ஆல்சோ பேண்ட்டுமே பிளெயினான ஒரு பேண்ட் தான். அதே மாதிரியான ஒரு மாதிரியான பேண்ட் தான் இது. ஷாலுமே நல்லா கிராண்டா ஒரு ஃபிளார் பிரிண்டோட அப்படியே நல்லா இருக்கு. ஷாலுமே நல்லா லைட் வெயிட், ரொம்ப மொடன்னு இல்லாம லைட் வெயிட்டா நல்லா சூப்பரா இருக்கு. இது போட்டீங்கன்னா நிஜமாவே ஒரு சட்டிலான ஒரு குட் லுக் தரும். அது பிங்க் சொல்லவே வேணாம், நல்ல ஒரு மாதிரி பிரைட்டான கலர் அது. அதுல இந்த மாதிரி யூனிக்கான ஒரு நெக் பேட்டர்னு, அது கூட ஒரு ஷால், அது ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கும். எதனா கோயிலுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறீங்க. நான் ஏன் எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் சொல்றேன்னா, இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்க்கு போற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடுறீங்க அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி போடுற குர்த்திஸா தான் இருக்கு. பட் சட்டில், இன்னும் சட்டில் வே அது மாதிரி தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே ஒரு காஸ்ட் 799, ஒரு 800 தான் இதுவுமே. அண்ட் சைஸ் எனக்கு ரொம்ப லூஸா இருந்துச்சு டாப்பு. பேண்ட் கரெக்டா இருந்துச்சு. நான் சொன்னல எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு, அதுதான்.
பேண்ட் கரெக்டா இருக்கு. ஆனா வந்துட்டு டாப் சைஸ் எஸ் வாங்கியிருந்தேன். எஸ்மே எனக்கு லூஸா இருந்துச்சு. அப்படின்னா எக்ஸஸ் வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் ட்ரெஸ் இதுதான். இன்னைக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் அவ்வளவுதான். என்ன பட 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 படன்னு பேசி முடிச்சிட்டேன். எப்பயும் வள வளன்னு பேசுவாளே நினைக்கலாம். போன்ல ஸ்டோரேஜ் இல்ல. சரியா கண்டென்ட்டா எடுத்து எடுத்து ஸ்டோரேஜ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். என்னால வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸ்டோரேஜ் ஃபுல், ஐபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த ஸ்டோரேஜ் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவ்வளோ காசு கொடுத்து போன் வாங்குறோம், ஆனா அதுல ஸ்டோரேஜ் இல்ல. ஹவு, வாட், ஒய், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ யா, இன்னைக்கு நான் காட்டின ட்ரெஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொங்கலுக்கு நான் போட்டே ஆகணும், எனக்கு இது வேணும், ஆனா நீங்க பிரைம் யூசரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். என்னோட லொகேஷனுக்குமே நான் செக் பண்ணி பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்டோட லொகேஷன், அவங்க கொஞ்சம் தூரமா இருக்காங்க, அவங்களுக்குமே செக் பண்ணி பார்த்தேன். டெலிவரி டேட் அவங்களுமே பிரைம் யூசர் தான். ஸோ டெலிவரி டேட் வந்துட்டு நாளைக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ உங்களுக்கு இது வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க, காமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டு. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை மென்மேல வளர்த்துட்டே போகலாம். சரியா, இன்னைக்கு டாடா பாய் சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.